தலைமுறையில் நடந்த அனைத்தையும் என் ஞானத்திற்கு காட்டிக் கொடுத்துட்ட. அக்னி ஸ்தம்பனம் பண்ண வச்சு என்ன வலுவான சக்தியா மாத்திட்ட. நான் சாகா வரம் பெறறதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் எனக்கு நீயே உணர்த்திட்ட தாயே. ரூம் காளி ஸ்ரீ காளி, ரூம் காளி ஸ்ரீ காளி, ரூம் காளி ஸ்ரீ காளி. என்ன நீ கைவிடல தாயே, மிக்க மகிழ்ச்சி. குருவே, தவத்துல இருந்து எந்திரிச்சிட்டீங்களா? அப்படின்னா கடுமையான தவம் செஞ்சிருக்கீங்க, அதுக்கான சக்தி வசியப்பட்டுருச்சா? வைரா, அக்னி ஸ்தம்பனம் எனக்குள்ள இறங்கி என் உடலோடவும் உயிரோடவும் கலந்து என்ன வலுவான சக்தியா மாத்திடுச்சு. நான் நினைச்ச காரியமும் கைகூடி வந்துடுச்சு. இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சக்தியால உங்களால என்ன பண்ண முடியும் குருவே? நீ போய் ஒரு பூசணிக்காயை எடுத்துட்டு வா. அந்த பூசணிக்காயை அங்க வை. பாத்தியா, இதுதான் நான் அக்னி ஸ்தம்பனம் பண்ணதுக்கான பலன். இனி எந்த பொருளையும், மனிதன் உட்பட எந்த ஜீவராசிகளையும் நான் பார்த்த மாத்திரத்திலேயே என்னால அக்னிக்கு இரையாக்க முடியும். அப்படின்னா உங்க எதிரி துர்காவை பார்வையால எரிச்சிருவீங்களா? முடியும். ஆனா அவளை சீன்றதுக்கு முன்னாடி நான் இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்கு நான் சாகா வரம் பெறணும். சாகா வரமா? அதுக்கு நீங்க என்ன செய்யணும் குருவே? என் தாய் காளி தேவி அதுக்கான வழியை எனக்கு காட்டி கொடுத்துட்டான். சில தலைமுறைகளுக்கு முன்னாடி ஜமீனோட நிலத்துக்காக எங்க காலன் வம்சத்து முன்னோர்கள் நாகதேவனுக்கு உண்டான பஞ்சமி திதியில பூச நட்சத்திரத்துல பிறந்த ஒரு கன்னி பொண்ண தேடி பிடிச்சு நரபலி கொடுக்க முயற்சி செஞ்சாங்க. அப்போ அதிலிருந்து அவ தப்பிச்சு போயிட்டா. ஆனா அவளை என் காலத்துல மறுபிறப்பெடுத்து வந்திருக்கா. அவளை மட்டும் நான் நரபலி கொடுத்துட்டா. எனக்கு அந்த சாகா வரம் கிடைச்சடும். சாமி, மறுபிறப்பு எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்றீங்க? அப்படின்னா அவ இப்ப எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? அவதான் நமக்குன்னு பிறந்து வளர்ந்து நிற்கிறாளே. அழாத. என்ன பெத்தவளே, உனக்கு பசிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்க. உனக்கு பசியாத்த பால் இருக்கான்னு இந்த வீட்டு மகராசி கிட்ட கேட்டு பாக்குற. தாயி, வீட்ல யாராவது இருக்கீங்களாமா? யாருமா?
ஏன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு? பசியில அழுகுது தாயி. நான் குறி சொல்றவ. வயித்து பாட்டுக்கு ஊர் ஊரா அலையிற பொழப்பு. வெக்க தாங்காம மஞ்ச காமால வந்துடுச்சு. அதனால புள்ளைக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க முடியல. குழந்தைக்கு கொடுக்க கொஞ்சம் பால் இருந்தா எடுத்துட்டு வா தாயி. உனக்கு கோடி புண்ணியமா போகும். இருங்க, எடுத்துட்டு வரேன். என்னது இது? இதுல இருந்து புகை வருது.
எந்த நிலையிலும் உன்னை அவதானித்துக் கொள். நீயே சுயம்புவாக மந்திரங்களை சொல்லி ஆவாகனம் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் எந்த தடை வந்தாலும் தன் நிலை மாறிடாமல் உன் முயற்சியை தொடர வேண்டும். இங்கு நாமாக இருப்பினும் காலமே நமக்கான கட்டுப்பாடு. செயலே பிரதானம். சௌம் க்ளீம் முச்சாடன காளியே நசி நசி நசி. ஐம் ரீம் காட்டேரி காளியே வசி வசி வசி. ஆக்காளி திரிசூலி கால புஷ்பிணி பைரவி ருத்ரகாளி காத்யாயினி மாதங்கி காளி நீலி திரிசூலி. ஹரி ஓம் அவ்வும் சிவாய நம. அங் அங் அகோர வீரபத்ர காளி. விரித்த சடையும் 3 கண்ணும் இருண்ட மேனியும் 1000 கையும் உன் திரிசூலமும் நீ ஏறிய வேதாளமும் குந்தமும் பாசமும் பாசபந்தமும் காப்பு கங்கணமும் கட்கவாளும் வல்லயமும் டக்கை உடுக்கை வீர தண்டாயுதமும் கையில் பிடித்து பூதபடை சூழ என் தாயே வா வா வா. என் தாயே வா வா. பூத பிரேத பிசாசுகளையும் சர்வ கிரகங்களையும் கட்டு கட்டு. தூறு தூறு இருக்கு இருக்கு. முட்டு முட்டு இடி தாக்கு தாக்கு. மோது மோது. ஐயும் கிளியும் சவ்வும் சண்ட பிரசண்டி ஜாடு ஜாடு. அகோர மாக்காளி என்னுடைய சத்திராதி இன்னானை ஜாடு ஜாடு. ஓம் ஆம் ரீம் மங் சிங் வங் யங் யங் யங். நங்கிளியும் ரியும் ஆனந்த பத்ரகாளியே நமக. வீரமாக்காளி வா வா. உனக்கான நரபலி ஸ்வாஹா. சாமி, அக்னி தம்பனம் வரம் பெற்று நெருப்புக்குள்ளிருந்து யாகத்தை நடத்தும் குருவே, உங்க உத்தரவுப்படி நரபலி கொடுக்க கௌரிய கொண்டு வந்திருக்க. சரி, காளிக்கு அபிஷேக பூஜை ஆரம்பிச்சுடலாம். சரிங்க சார். சரிங்க சாமி. என்ன சாமி இது? ஓலைச்சுவடியில கிரந்த மொழியில் எழுதிருக்கு. அந்த காலத்துல ஆதிதுர்கா கோவில்ல ஒரு சித்தர் இருந்தாராம். அவரு எதிர்காலத்தில் நடக்க போற சம்பவங்களை தன் மனக்கிளேசத்துல உணர்ந்து ஓலைச்சுவடியில கிரந்த மொழியில எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது அவர் எழுதுனதா இருக்கலாம். ஆனா அது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியலையே. உங்களுக்கு தான் கிரந்த மொழி தெரியுமே சாமி. ஆ என்னென்ன படிச்சு சொல்லுங்க. ஆ ஆ இதுல கனகதுர்கா ஆவாகனம்னு போட்டிருக்கு. ஓ, என்னது?
என்னாச்சு சாமி? ஓலைச்சுவடிகள் படிக்க முடியாதபடி காத்துல அடிச்சுட்டு போயிடுச்சே. நீங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் எடுங்க அதெல்லாம். கொடுங்க கொடுங்க. ஏன்பா வானத்தையே பார்த்துட்டு இருக்க? இன்னைக்கு வானத்துல தாயே, சாமி, நீங்க சொன்ன மாதிரியே நரபலி கொடுக்கறதுக்காக கௌரிய தூக்கிட்டு வந்துட்டேன். ஏவல்களே, அதை தொடங்க. இருளி, நான் சொன்னதை நீ கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்ட. உன்னை பாராட்ட என்கிட்ட வார்த்தைகளே இல்ல. சாமி, உங்களோட அருளாசி இருக்கிறப்ப என்னால எதையும் செஞ்சு முடிக்க முடியும். ஆனா ஒரு சந்தேகம். என்ன? அக்னி ஸ்தம்பனமே பெரிய வரம். கடுமையா தமம் இருந்து நீங்க அந்த சக்தியவே அடைஞ்சிட்டீங்க. அப்புறம் எதுக்காக சாமி இவளை காளிக்கு நரபலி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இருளி, அக்னி ஸ்தம்பனத்தை விட இன்னும் ஒரு பெரிய வரம் கேட்டு நான் இந்த நரபலி கொடுக்க முடிவெடுத்த. யார வேணாலும் நரபலி கொடுத்திட முடியாது. மாந்திரீக தாந்திரீக சாஸ்திரப்படி நரபலி கொடுக்க சர்வ லட்சணமும் பொருந்திய இந்த பொண்ணு கௌரிதான். அதோட நரபலி கொடுக்க நான் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த நாள் 12,000 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அதிசயமான நாள். இந்த நாள்ல வானத்துல என்னப்பா இன்னைக்கு வானத்துலன்னு சொன்னீங்க, அப்படியே நிப்பாட்டிட்டீங்க? 12,000 வருஷத்துக்கு ஒரு தடவை வானத்துல ஒரு அதிசயம் நடக்கும். அந்த அதிசயம் இன்னைக்கு நடக்க போதுமா? அபிலாஷாங்கிற நல்லது செய்யற நட்சத்திரமும், அசமிச்சிங்காங்கிற கெட்டது செய்யற துர்நட்சத்திரமும், லூட்டமுல்லியாங்கிற நல்லது கெட்டது, அதாவது சாதக பாதகம் இல்லாத மத்தியம நட்சத்திரம்னு மொத்தம் 3 நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் இன்னைக்கு அண்டவெளியில ஒரே நேர்கோட்டுல வரப்போகுது. அந்த நேரத்தில் கெட்டது ஜெயிச்சா மிகப்பெரிய கெட்டதும், நல்லது ஜெயிச்சா மிகப்பெரிய நல்லது நடக்கும்னு இந்த அதிசய நாளை பத்தி முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. அப்பா, கெட்டதுன்னா என்னப்பா நடக்கும்? கெட்டதுன்னா
நல்லவங்களுக்கு தான் அது கெட்டது. என்ன மாதிரி துர்செயல்கள் செய்யற தாந்திரிகர்களுக்கு நடக்க போறது எல்லாமே நல்ல விஷயம்தான்.